ஹரே கிருஷ்ணா. என் பேர் உஷா வாசன். நான் ரொம்ப வருஷமாக யமுனா கூட பழகிட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட 2013 பழகிட்டு இருக்கேன். 2 பேரும் ட்ரெயினில் போவோம் வருவோம், பாட்டு பாடுவோம். அவள் நங்கநல்லூர்லேருந்து வர, நான் கூடுவாஞ்சேரியிலிருந்து வரேன். இடையில ட்ரெயின் பழக்கம் தான் அவளை. கிட்டத்தட்ட ஸ்டில் 2025 நாங்கள் பழகிட்டு இருக்கோம். பஜன்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம், போவோம். ஒரு கோவிலுக்கு இப்படியே போயிட்டு வருவோம், செல்வோம். இதுலேயே சனாதனம் பழகி போயிடுது. சுவாமி மேலே ஒரு பக்தி பரவசம் எல்லாம் எங்களுக்கு வந்துடுது. அந்த ஒரு 2 மணி நேரம் ஒரு பஜன் பாடும்போது எங்களை அறியாமல் அதில் லயிச்சு போயிடுவோம். பாட்டு கற்றுட்டு போயிடுவோம். பஜனில் வந்து பாடுவோம், ஆடுவோம், ஒருத்தருக்கு பரிமாறிப்போம். பாட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்லுவோம், இல்லை கற்றுப்போம், எழுதிப்போம், திருப்பி பாடுவோம். திருப்பி ஸ்டில் 25 வருஷமாக பழகிட்டு கொண்டுட்டு நாங்கள் இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லை, எதுவும் இல்லை. இது ஸ்டில் இன்ன வரைக்கும் பழகிட்டு தான் இருக்கோம் நாங்கள். அவளால் நாங்கள் எங்களுக்கு நிறைய இதுதான் கிடச்சிது. ஒரு இதுனாக்கா ஆன்மீகம் வளர்த்துட்டோம், சனாதனம் பழகிட்டோம், பாட்டுகள் கற்றுட்டோம். ஒரு குருவாக எங்களுக்கு இருக்காவோ. அவளை விட அவன் அப்பா பயங்கர, அப்பாவும் அம்மாவா முதல் குரு அவள் 2 பேர் இருக்கா. இவள் வந்து ட்ரெயினில் இவள் வந்து எங்களுக்கு குருவானா. அவள் அப்பா அம்மா ஸ்டில் இப்போது வரைக்கும் ரொம்ப பெரிய குரு. வயசானவா ரொம்ப தம்பதிகளாக இருக்கா. நல்லா இருக்கணும், அவளும் இவளும் நல்லா இருக்கணும். ராதே கிருஷ்ணா. ஹலோ, ராதே கிருஷ்ணா. யமுனா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு ப்ளஸ் குரு. நல்ல பஜனை பாட்டெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எல்லா ராதேஸும் அவங்க அம்மா அப்பாவும் எங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் போலதான், சொந்த அம்மா அப்பா மாதிரி தான். நல்ல எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. பஜனை பாட்டெல்லாம் நாங்கள் அவங்களால நல்லா கற்றுருக்கோம். எல்லா கோவிலுக்கும் போயிட்டு நாங்கள் பஜனை பண்ணோம். அவங்களால எங்களுக்கு கோவில்லாம் பார்க்கறதுக்கு கிடைச்சிது. 3 தடவை ஹைதராபாத் போயிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ப்ளஸ் அங்கேயும் போய் பஜனை பண்ணோம். ப்ளஸ் இப்போ எல்லா ஐகாதசிக்கும் நான் அவங்க சொல்லி கொடுத்த பாட்டெல்லாம் தான் நான் பாடுறேன். அவங்க நல்ல குரு ப்ளஸ் நல்ல ஃப்ரெண்டு. ராதே கிருஷ்ணா. எல்லா பஜனை பாட்டும் அவங்களால தான் நான் கற்றுட்டேன், மறக்கவே முடியாது. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஹலோ யமுனாஜி, ரொம்ப சந்தோஷம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு, யமுனாஜியை பற்றி பேசுகிறதுக்கு. முதல்ல வணக்கம், நன்றி. எங்களையெல்லாம் உங்களோட இணைச்சின்றதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ரயில் பயணங்களில் ஆரம்பித்து இப்போ பஜனை பாடல்கள்லாம் பாட ஆரம்பித்து எல்லாம் இது பண்ணோம். ஸோ இது முதல்ல இந்த மகளை பெற்றெடுத்த பார்த்தசாரதி தந்தைக்கும் வரலட்சுமி அம்மாவுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். ரயில் பயணங்களில் ஆரம்பித்து நிறைய பாடல்கள், பஜன் பாடல்கள் எல்லாம் பாடிகிட்டே போய் வேறு துறைகளில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே கோச்சில் ஏறி எல்லோரும் பாடிண்டு ரொம்ப பக்தி மார்க்கமாக சத்சங்கமாக இருந்து நடத்தி சென்ற யமுனாஜிக்கு முதல் வந்தனம், வணக்கம். யமுனாவோட பழகிற விதம் இருக்குல்ல, அவங்கள்ட்டேருந்து நிறைய கற்றுக்கணும். யமுனா கிட்டேருந்து சிரித்த முகம், ஒரு நல்ல ஒரு சாத்வீகமான ஒரு குணம், அதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரியது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு பாட்டு வரலன்னு நினச்சா கூட அவங்கள சொல்லி கொடுக்குற விதம் பார்த்தானா நம்ம பாடிடலாம் அப்படின்னு தோணும். அப்படியே வரலை நம்ம சொன்னால் கூட வரும் விஜி, கவலைப்படாதீங்க, நல்லா வரும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா வரும்னு. இப்போ கூட ஏகாதசி பாடல்கள் பாடும்போது தனிப்பட்ட முறையில் நமக்கு மெசேஜ் கொடுத்து நல்லா பாடுறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பாடுவீங்க, நல்லா வந்திருக்கு, அது மாதிரி என்கரேஜிங்காக சொல்கிற விதம் நமக்கு எல்லா பஜன்களுக்கும் நம்மளை சத்சங்கமாக இது பண்ணினது. இந்த அஞ்சனா மாருதி பஜன் மண்டலி நம்மளை அழைச்சின்னு போனது, அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஒரு 20 ஆண்டு காலங்கள் ஒரு 20 ஆண்டு காலங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சத்சங்கமான பயணம் இது. நான் பாடும்போது சில நேரங்களில் ஏதாவது தவறுகள் ஏதாவது நேர்ந்தால் வந்துடும், இங்கே திருத்திக்கலாம் விஜி, நல்லா வந்துடும், கவலைப்படாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற விதம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய எனக்கு ரொம்ப பாடல்கள்லாம் தெரியாது, பக்தி பாடல்கள் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம்
காதால் கேட்கறது தானே தவிர பாடியெல்லாம் பழக்கமெல்லாம் கிடையாது. ஏதோ சின்ன வயசில் நம்ம ஸ்லோகங்கள் சொல்லி தான் பழக்கம். பட்டு யமுனாஜி மூலமாக, இந்த பஜன் மண்டலி மூலமாக, இந்த சத்சங்கம் மூலமாக நமக்கு இது கிடைச்சது பெரும் பாக்கியம். நமக்கு பகவான் நம்மளை அழைச்சின்னு போகிற பாதையே இதுதான். அந்த வழியை காட்டி கொடுக்கறதுங்கிறது மகானுபாவம். அந்த மாதிரி ஒரு மகானுபாவமான ஒரு பாதையை காமிச்சு கொடுத்த யமுனாஜிக்கு நமஸ்காரம், அனந்த கோடி நமஸ்காரம். ஏன்னா குருஜியாக இருந்தால் கூட குருஜிங்கிற பாவனையில் நம்ம எல்டர்ஸாக இருந்தால் கூட நம்ம நமஸ்காரம் பண்ணலாம். அது நமஸ்காரம் தெரிவிக்கலாம். அதில் ஒரு தவறு கிடையாது, தவறு ஏதும் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம திருப்பதி போனது 2010 தமயந்தி அவங்க கூடலாம் போனதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். அப்புறமா நம்ம பத்ராச்சலம் ராமர் தெலுங்கு பாடல்கள்லாம் கூட பாட முடியாத இடத்துல நமக்கு ஜெயா வீட்டில், அம்மா வீட்டில் எல்லாம் அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாரையும் வரவழைச்சு பாட சொல்லி பாட்டு கற்றுக் கொடுத்து அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்து அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள், ரொம்ப பக்திமயமான தருணங்கள். எவ்வளோ பஜனைகளில் கிருஷ்ணர் பாடல், ராமர் பாடல் பாடும்போது கண்ணில் ஜலம் வழிகிற அளவுக்கு அப்படியான ஒரு பக்தி பாடல்கள்லாம் நம்ம பாடியிருக்கோம். அதெல்லாமும் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யமுனா ஒன்லி. யமுனா இல்லைன்னா நமக்கு இந்த பாடல், பக்தி பாடல்கள்லாம் இல்லை, இந்த பஜனை மார்க்கமும் இல்லை நமக்கு. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் நம்ம வெள்ளி விழா கண்ட கோலம், அது திருவிழா கோலம், அது ஒரு நல்ல தருணம். அதே மாதிரி அஞ்சன மாருதி பஜனில் சிரஞ்சீவியாக இருக்கிற ஆஞ்சநேயர் நமக்கு வெள்ளி விழா கண்ட மாதிரி நமக்கு நம்மளையெல்லாம் சிரஞ்சீவியலாக இருக்க வைத்து ஆசீர்வதித்து நமக்கு இன்னும் பொன்விழா கண்டு எல்லோரும் நல்லபடியாக இந்த பஜனையில் யமுனா வழியாக யமுனா நமக்கு இந்த பயணத்தை தொடர்ந்து நமக்கு பண்ணணும். நம்மளும் அவர் வழி நடந்து பஜனை பாடல்கள்லாம் பண்ணி நம்மளும் சத்சங்கத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் யமுனாஜிக்கு. அதுவும் ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு இல்லை. நிறைய பேசுகிறதுக்கு தெரியறது, ஆனால் எனக்கு சரியான வார்த்தைகள் வரல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யமுனாவோட அந்த புன்சிரிப்பும் அந்த மலர்ந்த முகமும் தான் முன்னாடி நிற்கிறதே தவிர மற்றபடி எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப சந்தோஷம் யமுனாஜி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராதே கிருஷ்ணா. அஞ்சன மாருதி பஜனை மண்டலிக்கு ஜெய். அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் பத்மா சுப்பிரமணியம் பேசுகிறேன். என்னோட ஜேர்னி வித் யமுனா ஹஸ் பீன் நியர்லி நமக்கு மோர் தென் ஒரு 15 years இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு கீதா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவன் மூலமாக எனக்கு இதை நான் ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறத இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் பாடுவா. அப்போ மவுண்டில் ஏறிட்டு உடனே கிண்டியில் இறங்கி ஓடி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிண்டு அவளோட உட்காந்து அவள் பாட்டு கேட்குறது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பழக்கம் ஆச்சு. அப்புறம் எப்படின்னாக்க இந்த சத்சங்கம்ன்றது எல்லாருக்கும் அமையறது இல்லை லைஃப்பில். அது அஞ்சன மாருதியில் இருக்கிற எல்லாருக்கும் அது அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னாக்க இந்த சத்சங்கத்தில் இருக்கிறவா சத்சங்கத்தில் இல்லாதவளுக்கு நடுவில் ஒரு சின்ன கோடு தான். நம்ம கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கோம், அதனால நம்மளாம் சத்சங்கத்தில் இருக்கோம். நம்மளை அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தள்ளாமல் பகவான் இந்த பக்கத்தில் வச்சிருக்காரு இல்லையா? அதுக்காகவே நம்மளாம் சந்தோஷப்படணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளாம் பகவானுக்கு நன்றி சொல்லணும். அந்த யமுனாவோட ஸ்பெஷல் குவாலிட்டியே என்னன்னா, இந்த 25 வருஷமாக ஒரு பஜன் குரூப் வச்சுருந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு நடத்துகிறா அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படின்னாக்க அதில் இருக்கிற அத்தனை பேரையும் அரவணைச்சு கொண்டு போய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இம்பார்ட்டண்ட்டுன்னு அவள் ஃபீல் பண்ணுற மாதிரி
அவளை ட்ரீட் பண்ணி எல்லாரும் அரவணைச்சு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி ஒருத்தர்கிட்ட கமெண்ட் சொல்கிறான்னாக்க அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை ரொம்ப பெருசாக்கி சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே மைல்டாக அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி ரொம்ப அப்படியே பாலிஷ்டாக அழகாக சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாருமே ஓரளவு ஸ்ருதியை வச்சுட்டு தாளத்தோட பாடுறது அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கோனாக்கா அது யமுனாவோட விடாமுயற்சி, அவங்க கொடுத்த ட்ரைனிங் தான் காரணம். அது நான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் பாட்டு கற்றுட்டு இருந்தாலும் நடுவில் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே 20 வருஷத்துக்கு மேலே டச்சே இல்லை, பாடுறதே கிடையாது. தினப்படி ரொட்டீனில் ஓடின்னு இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த சத்சங்கத்தில் வந்த பிறகு, இந்த பஜன் குரூப்பில் வந்த பிறகு ஒரு நல்ல சத்சங்கம் அமைஞ்சது. நல்ல ஒரு எங்கே போனாலும் நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், எதான் பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு உத்வேகம். அது இன்னும் நிறையா சாங்ஸ் கற்றுக்கணும், எல்லாத்தையும் இது பண்ணணும். அதனால் ரொம்ப இந்த பிரமாதம் அஷ்டபத்திலாம் சொல்லி கொடுத்தாங்க. அதான் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் நல்லா, அதாவது எல்லா குரூப்பில் இருக்கிற எல்லாருமே யமுனா பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க கிட்ட எல்லாரையும் தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி யமுனாக்கு இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அ வெரி குட் லீட் சிங்கர். நம்ம எல்லாரும் அவங்கக்கிட்ட கற்றுண்டு இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு ஒரு சத்சங்கத்தில் நம்மளும் 4 பாட்டு பாடுவோம், 4 பஜன்ஸ் பாடுவோம், 4 நாமாவளி பாடுவோம் அப்படின்னாக்க தட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யமுனா. ரொம்ப ரொம்ப இந்த ஜேர்னிக்கு ரொம்ப தேங்க்ஸ் யமுனா அண்ட் ஆல் தி அதர் ராதேஸ். இந்த இதில் நான் ரொம்ப பாக்கியம் பண்ணினவளான்னு நினைக்கிறேன் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் பஜன் குரூப் அந்த சத்சங். நன்றி. நான் யமுனாவோட கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக பழகிறேன். அவளோட பழகிறதுக்கு சச் ஸ்வீட் பர்சன், வெரி சாஃப்ட், ரொம்ப பேஷன்ஸாக இருப்பாவோ. எத்தனை யார் என்ன சொன்னாலும் அதை சிரிச்சுட்டே கேட்டுப்பா, கோவம்லாம் படவே மாட்டாள். நிறைய பாட்டு கற்றுன்னு இருக்கோன்னா யமுனாவால் தான். எல்லா இடத்துக்கும் போனால் போல்டாக பாட்டு பாடணுங்கிற எண்ணம், எந்த கோவில் போனாலும் பாட்டு பாடணுங்கிற எண்ணம் வந்ததே யமுனாட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். அந்த சத்சங்கம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய இடத்துல கோவிலெல்லாம் பாட்டு பாடுறேன்னா அது யமுனாவால் தான் சொல்லணும். நிறைய புது சாங், ஒரு பஜன்லேயும் நிறைய புது சாங், அட்லீஸ்ட் ஒரு சாங்கானு புதுசாக பாடாத இருக்கவே மாட்டாள். அவளும் அவள் அப்பாவும் சேர்ந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவாள். அவள் ஃபேமிலியில் எல்லாருமே நன்னா பாடுவாள். எஸ்பெஷலி யமுனா சச் எ ஸ்வீட் பர்சன், ஸ்வீட் வாய்ஸு, நல்லா போல்டாக பாடுவாள். நமக்கு எப்படி ஹெட் வாய்ஸில் பாடணும், எப்படி ஹஸ்கி வாய்ஸில் பாடணும் எல்லாம் அவள் தான் கற்றுக் கொடுக்குறா. நம்மளை நல்லா கரெக்டும் பண்ணுவாள். ஜஸ்ட்டு நன்னா பாடுறேன்னு சொல்லி என்கரேஜும் மட்டும் பண்ண மாட்டா. தப்பு பண்ணுற இடத்துல இந்த இடத்துல நீ இப்படி பாடினா நல்லா இருக்கும், பாடுற இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படி பாடணும் அப்படின்பா. நெகட்டிவ் கமெண்ட்ஸுன்னு சொல்லவே மாட்டாள். நெகட்டிவாக சொன்னால் நம்ம டீமோட்டிவேட் ஆகிடுவோங்கிற எண்ணத்துலேயே என்னமோ தெரியல, நம்மளை பாசிட்டிவாக சொல்லியே நல்லா என்கரேஜ் பண்ணுவாள். நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு நான் அவளோட போயிருக்கேன். திருப்பதி ஒரு தரம் போனப்போ அங்கே அவள் படிப்படியாக பாடினவுடனே அந்த சைடு ஒரு கியூ நின்றுது. அங்கே இருந்தவ எல்லாரும் இங்கே எங்கள் சைடு க்யூவில் நின்றுட்டு கூட பாடிட்டு ரசிச்சுட்டு வந்தாள். அது மாதிரி தென்னாங்கூரில் ப்ரோக்ராம் வருஷம் பண்ணுவோம். அவ்வளோ நல்லா இருக்கும். டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அந்த சிரிச்சுட்டு. நாமாவளி அவ்வளோ எங்கேருந்து எடுக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது, எடுக்க மாட்டாவோ. தானே ஓனாக நிறைய நாமாவளி ஆட் பண்ணி பாடுவாள். ஒருத்தரோட பாட்டை அப்படியே பாடவே மாட்டாள். அவள் ஷீ வில் சிங் ஹர் ஆன் ஹர் ஓன் வே. அதனால அவளோட சேர்ந்து எங்களுக்கு பாடுறதுக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். 25 இயர்ஸ் ஜேர்னிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி இது. அது அவள் இவ்வளோ வருஷமாக அதை பண்ணிட்டு வருது. பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான் சொல்லணும் இது. அவள் ரொம்ப நாள் ஷீ ஷுட் லீட் அ ஹெல்த்தி லைஃப் ஃபார் எ லாங்கர் பீரியட். அப்போ தான் நாங்களும் அவளோட நிறைய வருஷம் கூட ட்ராவல் பண்ண முடியும். நிறைய பேருக்கு நிறைய பாட்டு கற்றுட்டு இருக்கோம். இப்போ ஏகாதசி பஜன்ஸில் நிறைய பேர் பாடுறாங்கன்னா அது சின்சியர் எஃபர்ட் எடுத்து ஒருத்தருக்கும் தனித்தனியாக கமெண்ட்ஸ் போடுவாள். ஜஸ்ட் கேட்டு விடவே மாட்டாள். அதனால அவள் ரொம்ப நாள் நல்லா இருந்து நிறைய பாட்டு பாடணும்னு இந்த கிருஷ்ணரை வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.
ஹாய் யமுனா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சில்வர் ஜூப்ளி புக் ரிலீஸ் பண்ண போறேன்னு கேட்டதுன்னே ரொம்ப பயங்கரமான ஒரு இன்னோவேட்டிவ் தாட் வந்திருக்கு. எனக்கு உன் பேரை கேட்ட உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் யமுனா நதி ஞாபகம் வரும். தென் நெக்ஸ்ட் கிருஷ்ணா. அதுக்கேற்ற மாதிரி நீயும் கிருஷ்ணர் கிட்ட பயங்கர பக்தி. அந்த பக்தியில எங்களுக்கு கொஞ்சம் ஞானத்தை நீ கொடுக்குற, அதை நாங்கள் அனுபவிக்கிறோம். நிஜமாவே உன்ன மாதிரி மனசு யாருக்கும் வராது. யார்கிட்டயும் ஒரு இது கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாது. இவாள ரொம்ப பிடிக்கும், அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் உனக்கு கிடையவே கிடையாது. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிடுவ. நீ தெரியலன்னா சொல்லி கொடுத்து ரியலி 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 ஒரு பெரிய 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 மனசு. அதுக்கப்புறம் உன்னோட அம்மா அப்பா எல்லாருக்குமே அவங்க எல்லாரையும் ஒரு ஃபேமிலி மாதிரி நடத்தி அந்த மாதிரி வளர்ந்தனாலே உனக்கும் அதே அவங்கள விட இன்னும் நல்லாவே ஒரு மெச்சூரிட்டி நல்லபடியா எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி காமிச்சிட்டு இருக்க. ஏதோ உன்னுடைய புண்ணியத்தினால நாங்க ஒரு ராமநாமம், கிருஷ்ணநாமம், எல்லா ஆஞ்சநேயர் நாமம், எல்லா பாண்டரங்கன் நாமம் எல்லாமே சொல்லின்னு இருக்கோம். இன்னமும் பாடிட்டு இருக்கோம், தெரிஞ்சதெல்லாம் பாடிட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்ப 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 தேங்க்யூ 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 ஸோ மச். இந்த பணி இன்னும் நல்லா தொடரணும். எல்லாருக்கும் நல்ல ஒரு நற்கதி கிடைக்கணும். அதாவது ஃபுல்லா சரணாகதி ஆகணும். அதுதான் நம்மளுடைய ஒரு எய்மா வச்சுட்டு அதுதான் நீயும் பண்ணிட்டு இருக்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ யமுனா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வெரி 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 பெஸ்ட் இன்னோவேட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். யமுனா எங்களுடைய ஆருயிர் தோழி, எங்களுடைய குருஜி. எங்கள் குரூப் எல்லோருக்கும் அழகாக பாட்டு சொல்லி கொடுப்பார்கள். லேடி ஸ்பெஷல் ட்ரெயினில் எங்கள் குரூப் எல்லோரும் பாடிக்கொண்டுதான் போவோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டே அந்த பாட்டு கேட்டு நிசப்தமாக இருப்பார்கள். எங்களை ஏகாதேசி என்று ஒவ்வொருத்தரையும் பாட்டு பாட சொல்லி போட சொல்லுவார்கள். அதற்கு நாங்கள் எப்படி பாடினோம் என்று கமெண்ட் போடுவார்கள். ஏதேனும் பிழைகள் இருந்தால் திருத்த சொல்லுவார்கள். இன்னும் நிறைய சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ராதே கிருஷ்ணா. Radhe Krishna to all Radhes. I am very happy to share about my journey with Yamuna. This is really very interesting. I know Yamuna from 2001. So 2001 to 2025, 25 years I know her as a colleague. Murugappa group la we were working together. எனக்கு யமுனா இது மாதிரி பாட்டு பாடுவாங்க, பஜனை குரூப் இருக்குன்றதெல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது தெரியவே தெரியாது. ஸோ 2007 ஐ ஜாயின்ட் காமராஜர் போர்ட். அப்போ என்னாச்சுன்னா மை ட்ராவல் யூஸ் டு பி பை த சபர்பன் ட்ரெயின் ஃப்ரம் பழவந்தாங்கல் டு பீச். போயிட்டு வந்துட்டு போது ஒரு நாள் சாயங்காலமாக ஜான்வரின்னு நினைக்கிறேன், ஜான்வரி 2001 அப்படி தான் நினைக்கிறேன். நான் ட்ரெயினில் பண்ணும்போது யமுனா பார்த்து ஹாய் யமுனா அப்படின்னு நான் பேசும்போது அவங்க ஒரு குரூப்போடு இருந்தாங்க. அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ கேட்டால் தெரிஞ்சுது இது மாதிரி அஞ்சனா மாருதி பஜன் மண்டலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நாங்கள் இதெல்லாம் இருக்கோம்னா அதுலேருந்து ஐ ஸ்டார்டட் இன்ட்ராக்டிங். ஆனால் மை ஜாயினிங் திஸ் குரூப் இஸ் ரியலி டிவைன். இதுதான் 2007 ஆரம்பிச்சு 2025 மட்டும் ஐ எம் ட்ராவலிங் வித் திஸ் குரூப். ரியலி வெரி ஹாப்பி தான். இப்போ பாரு பாட்டு பஜன் கார்த்தால லேடி ஸ்பெஷலை பிடிக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க். லேடி ஸ்பெஷலை விட்டுட்டோன்னா நாங்கள் கஷ்டப்படுவோம். நீ முழுக்க நாள் நன்னாவே இருக்காது. எல்லாம் யோனிக்கு விட்டுட்டேனேன்னு. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு புது பாட்டெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் கோயிலுக்கு பஜனைக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னால் இந்தந்த பாட்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எங்களுக்கு யமுனா கற்றுக் கொடுத்து நாங்கள் எல்லாம் அப்படியே ட்ரெயின்லேயே பாட்டு பாடி எல்லாரும் என்னை கேட்பாங்க, மேடம் என்ன இந்த குரூப்பில் சேர்த்திப்பீங்களான்னு அப்படி சேர்ந்து நாங்கள் 10 பேராக இருந்தது. இப்போ ஒரு 30-35 பேராக வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் யமுனாவோட குரல் வளம். அதுவும் ட்ரெயினில் நாங்கள் பாடிட்டே போவோம். அப்படியே நிஜமாவே அது ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும்.
இன்னும் நிறைய கல்யாண உற்சவம்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் நான் வந்து ரொம்ப எல்லாமே என்னோட ஆற்றுல வச்சு நாங்கள் நிறைய பஜன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமான ட்ராவலிங் இது. அதுக்கப்புறம் சொல்லணும்னா நாங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் கீதா நாமகிரி சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாமும் கற்றுந்தோம். எங்களால் அந்த இருக்கிற அந்த ட்ராவல் பண்ணுற ½ அன் ஹவரில் வந்து நாங்கள் வந்து இது கற்றுக்கலாமா அது கற்றுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த குரூப் வந்து அப்படியே ஒரு டிவினிட்டி அதை அப்படியே பண்ணி 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 இந்த கலியுகத்தோட இதை நாம சங்கீர்த்தனம்லால தான் அதை இது பண்ண முடியுங்கிறதுல வந்து நாங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ப்ளஸ் வேறு என்ன சொல்கிறது, எல்லாம் கல்யாண உற்சவமாக இருக்கட்டும், எதுவானாலும் அப்படியே எப்போதும் யமுனா வந்து ஃபோன் பண்ணுவாங்க, ராம் ஜெயா நான் இது மாதிரி ஒன்று பண்ண போகிறேன், இதுக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஷீ டேக்ஸ் மை என்ன ஐடியா கேட்பாங்க, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு. தட் ஹாஸ் பிகம் அது என்ன ஆச்சுன்னா அதனால வந்து எங்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டியும் ஐ ஸ்டார்டட் ஏதோ நம்மளுக்கு இதெல்லாம் யோசிக்க தெரியாது இதெல்லாம் பண்ணி அது வந்து 2007 ஒன்று பண்ணுறதுக்கு வந்து இப்படி பண்ணலாம் யமுனா அப்படி பண்ணலாம் யமுனா. அண்ட் ஷி டேக்ஸ் த அட்வைஸ் ஆஃப் த என்டையர் குரூப், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் எடுத்துட்டு எங்களை அப்படியே ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து நாங்கள் வந்து 25வது வருஷம் கொண்டாடுறோன்னா அது வந்து ஹோல் கிரெடிட் கோஸ் டு யமுனா. அப்புறம் அப்பா அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. நிஜமாகவே என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். ப்ளஸ் யமுனாவோட குரூப் விஜயாவாக இருக்கட்டும், சுமதியாக இருக்கட்டும், சேதுவாக இருக்கட்டும், சுதாவாக இருக்கட்டும், ப்ளஸ் அடுத்த ஜெனரேஷன் எல்லாருமே ரியலி டோட்டலி இன்டெப்டட் டு நாம சங்கீர்த்தனம். ஸோ இந்த குரூப்பில் நான் வந்து இதில் என்னை ஒருங்கிணைத்து கொண்டு இதன் மூலம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் கிடச்சிது. அது வந்து எல்லாம் கடவுளோட அனுகிரகம். ராதே கிருஷ்ணா. ஐ விஷ் தட் வி ஷுட் ட்ராவல் மெனி மோர் இயர்ஸ் டுகெதர். தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. அஞ்சன மாதிரி பஜன் மண்டலியில் ஒரு 17-18 இயர்ஸா நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல் யமுனா மேடம் கூட என்னோட ஜேர்னி பற்றி இந்த ஒரு சின்ன ஷேர். இந்த ஜேர்னி ஸ்டார்டட் இன் ட்ரெயின். ஆக்சுவலி நான் கேட்ட ஃபர்ஸ்ட் சாங் வந்து நிகம. அதுல பை பை நீ சம்சார பந்த மூல கட்டேவு அந்த பிளேஸ் அண்ட் திவிஜேந்திர வந்திய ஸ்ரீ திருவேங்கடாதீச அந்த 2 பிளேஸ்க்கு அப்புறம் அவங்க அந்த ஹரின்னு ஒரு ஹை நோட் சஸ்டைன் பண்ணி போவாங்க. அது கேட்குறப்ப அது என்னன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பரபரப்பான லைஃப்ல அப்படி பிஸியா ஓடிட்டு இருப்போம். அது நமக்குள்ள அந்த ஜீவன் உண்மையான அந்த சோல் இருக்கு அப்படிங்கும் போது அந்த ஜீவன் எங்கும் இருக்கிற அந்த பரமாத்மாவோட எக்ஸிஸ்டன்ஸை ஃபீல் பண்ற மாதிரி அவ்வளோ சோல் ஸ்டரிங்கா இருக்கும். ஸோ நாட் ஓன்லி தட் எந்த சுவாமி மேல எந்த பகவான் மேல பாடினாலும் அந்த மாதிரி ஒரு சோல் ஸ்டரிங் சிங்கிங். ஸோ திஸ் வே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கோயில் ப்ரோக்ராம்ஸ்னா எப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ், அப்புறம் நோட்டிபிகேஷன் வந்துடும் எங்க ப்ரோக்ராம் இந்த கோவில்னு, அப்புறம் அதுக்கு கலர் கோட், டிராவல் பிளான்ஸ், அப்புறம் லிரிக்ஸ், புது சாங் அந்தந்த கோவில்ல என்ன சன்னதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புது சாங்ஸ், அந்த சாங்குக்கு பிராக்டிஸ் செஷன். இது ஆன்லைன்லயும் நடக்கும், ஆஃப்லைன்லயும் நடக்கும். ஆஃப்லைன்லன்னா அவங்க இருக்கிறது இந்த இடத்துல அவங்க சொல்லணும், யமுனா மேடம் இருக்கிறது உரகடம். ஆனா அவங்க ஆல்ரெடி இந்த பிராக்டிஸ் செஷன் கண்டக்ட் பண்றதுக்காக நங்கநல்லூருக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு வருவாங்க, வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆன்லைன் செஷன்ஸ் ஆல்சோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும் அதுலயும் எல்லாருக்கும். அது மாதிரி இன்ஃபேக்ட் அவங்க வந்து இப்போ ரீசன்ட்லி ஷி ஹஸ் ஹையர்ட் அ பிளேஸ் ஃபார் கோச்சிங். இதெல்லாம் எந்த அளவுக்கு யார் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம வி ஆர் பிளஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் தட். அண்ட் என்னன்னா 1-to-1 அட்டென்ஷன் கொடுத்து கோச்சிங் நடக்கும். கிளாஸ் முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பஜன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்னன்னா இப்ப எல்லாம் சேஃபா போயிட்டீங்களான்னு கேட்டுட்டு எல்லாரும் வந்து அட்டன் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு அதை வேற ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்ணணும், ஆஸ் இஃப் தேங்க்ஸ் கிவிங் மாதிரி அவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ரிட்டர்னா இன் ரிட்டர்ன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா நத்திங். ஒன்னே ஒன்று என்னன்னா ஸ்ருதி, தாளம், அந்த பர்டிகுலர் சாங்ல இருக்கிற அந்த பியூட்டி நைஸ்டிஸை கேப்சர் பண்ணி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி கோஆர்டினேட்டடா ஸ்டேஜ்ல பாடணும். அதுதான், வேற எதுவுமே இல்லை. அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். இன்ஃபேக்ட் அந்த காஸ்ட் ஆஃப் ரெப்படிஷன் நான் சொல்றேன். இந்த கோவிட் டைம்ல பாடி, மைண்ட், சோல் எல்லாம் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி கோச்சிங்,
எல்லாமே இப்போ யோகா கோச்சிங்லேருந்து இப்போ சாங் கோச்சிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் பர்சனலி ஆல்சோ ஷீ இஸ் வெரி கைண்ட், அஃபெக்ஷனேட், கேர், கன்சர்ன் எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. அண்ட் வி ப்ரே காட் அவங்களோட டிவைன் ஜேர்னி, குட் ஹெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே அந்த ராதே கிருஷ்ணா நல்லபடியா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ரே காட். ராதே கிருஷ்ணா. 2015 நான் ட்ரெயினில் போயிட்டு வரும்போது ராதே கிருஷ்ணா குரூப்பை பார்த்தேன். அவங்க பாடுறதை பார்த்துட்டு எனக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஸோ கீதா மேடம் மூலமாக நான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த குரூப்லேருந்து பஜன் பாடுறதுலேருந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். யமுனா மேம் தான் அதற்கு முக்கியமான காரணம். எனக்கு வந்து பாட்டு பாடுறதுக்குன்றது ஒரு சான்ஸு கொடுத்ததும் இல்லாமல் என்கரேஜ் பண்ணி பாட்டு பாட வச்சதும் யமுனா மேடம் தான். ஸோ அதனால தேங்க்ஸ் டு யமுனா மேம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பஜன் பாடுறதுல எல்லாமே வந்து எல்லா பஜனுக்கும் ஜாயின் பண்ணி அந்த ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு பயம் இருந்தது இல்லாம மாத்தினதும் யமுனா மேடம் குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான். அதே மாதிரி எங்க அஞ்சன மாருதி பஜன் குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நம்மளுக்கும் ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அப்புறம் அவங்க குரூப் மூலமா நாங்க புண்ணிய ஸ்தலங்கள் நிறைய போயிட்டு வர்றதுக்கும் எல்லாம் எனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. இப்பயும் வந்து அந்த குரூப்ல மூலமா எனக்கு பாட்டு பாடுறதுக்கும் அவங்க சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியா எங்களுக்கு கத்துக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் மேல மேல எங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கும் சான்ஸ் கொடுக்கணும்னு அதே மாதிரி கத்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. யமுனாவை பற்றி பேச சொல்லி சொன்னான் ஜெயா. யமுனாவை பற்றி பேசுகிறதுக்கு 2 minutes 3 minutes தான் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பேசுறது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். வெரி 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 பாசிட்டிவ் பர்சன். என்னோட ட்ராவல் வித் யமுனா ஸ்டார்டட் ஆஸ் யூஷுவல் வித் ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் ஸ்பெஷல். இனிஷியலாக நான் ட்ரெயினில் ரொம்ப நாள் போல் பிஜி கன்வெர்ட் ஆன அப்புறம் தான் போக ஆரம்பித்தேன். அப்போ யூஸ் டு ஃபீல் வெரி லோன்லி. அப்போ இந்த லேடிஸ் ஸ்பெஷல் ஏறினப்போ இவங்க பாடிட்டே வருவாங்க. யமுனா பாட ஆரம்பித்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துடும். யாரும் உட்கார கூட மாட்டாங்க, எல்லாம் நின்று ரசிச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு அழகான ட்ராவல். எல்லா நாளுமே ஐயோ இன்னைக்கு யமுனா வரலையான்னு கண்ணு தேடும். அப்போ பழக்கம் இல்லை, பேசலை, பழக்கம் இல்லை. அப்புறமா ஸ்லோலி ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு த குரூப். சச் அ வண்டர்ஃபுல் குரூப் இல்லையா நம்மளுது. அப்போ ஆரம்பிச்சது அந்த ட்ரெயின் ஜெர்னி என்ஜாய் பண்ணுறதுன்னு. நம்மளோட எல்லா நாளும் ட்ரெயின் ஜெர்னியும் இட் வாஸ் நெவர் ஒரு காசிப்போ ஒரு அரட்டை. ஜாலியாக இருக்கும், சிரிச்சுப்போம், எல்லாம் பண்ணுவோம், நிறைய செலிப்ரேட் பண்ணுவோம், நிறைய சாப்பிடுவோம். ஆனால் எல்லாத்த விட அந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்த ஒரு சுலபமாக சேர்த்துட்டா. எப்படி எங்களுக்குள்ள சேர்த்தா யமுனான்றது எங்களுக்கே தெரியல. அவ்வளோ ஒரு ஈர்க்கிற குரல். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மெமரி என்னை பொறுத்த வரைக்கும். ஐ ரிக்வெஸ்டட் எங்கள் ஆற்றுல வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும், எனக்கு வந்து பாடித்தர முடியுமான்னு. நல்ல மழையாக இருந்தது, இஃப் ஐ ரிமெம்பர் ரைட். யமுனா, அம்மா அப்பாலாம் நல்ல ஹெல்த்தியாக இருந்தா. எல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பா இருந்தா, எங்கள் மாமனார், எங்கள் அப்பாவுக்கு நாம சங்கீர்த்தனம் அவ்வளோ பிடிக்கும். அதுவும் ராமர்னா அவ்வளோ பிடிக்கும். அன்றைக்கி அவ்வளோ அழகாக ராமாயணம் தமிழில் ஒரு பாட்டு, அந்த ஃபுல் ராமாயணம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த நிகழ்வுகள். அண்டு யமுனா அம்மா அப்பாவை பார்த்து அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ சந்தோஷம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அது ஒரு விஷயம் எனக்கு. ஐ வாண்டட் டு அகெயின் ரெயின்ஃபோர்ஸ். அவ்வளோ நல்ல மெமரி எனக்கு, நிறைய மெமரிஸ் அதில் இது. அதே மாதிரி நம்மளோட தென்னாங்கூர் கல்யாணோத்சவம் அல்டிமேட், அடிச்சிக்கவே முடியாது. அதுக்கு ஒரு அழகாக பிளானிங்கு, அது ஒரு வீட்டில் கல்யாணம் மாதிரி. நம்ம எல்லா ராத்துலேயும் நம்மளோட ராதேஸ் எல்லா ராத்துலேயும் கல்யாணம் மாதிரி ஆளாளுக்கு நான் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு. நம்ம நமகிரி கீதா வந்து வஸ்திரம் இப்படி வாங்கணும், அதுக்கு அழகாக ஒரு கேப் வாங்கணும், அந்த மாதிரி. அது ஒரு குதூகலமான நாள். தென்னாங்கூர் கல்யாணோத்சவம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து அது ஒரு செலிப்ரேஷனாக இருந்தது. இந்த மாதிரி இந்த ஒரு அழகான சத் சங்கம்
இந்த சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம். யமுனாவோட வளர்ப்பு, அவள் அம்மா அப்பா அவளை வளர்த்ததோ, அவாத்து குழந்தைகளை வளர்க்குறதோ, எல்லா குழந்தைகளையும் ராம் ராம் சொல்லியோ ராதே கிருஷ்ணா சொல்லியோ தான் விஷ் பண்ண சொல்கிறது, பெரியவாளை வந்த உடனே நமஸ்காரம் பண்ண சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது இந்த காலத்தில். ஐ எம் ரியலி பிளெஸ்ட் டு பி இன் திஸ் குரூப். பியூட்டிஃபுல் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே அது அழகாக அதை யமுனா வந்து எப்போவுமே ஒரு நடுநிலையாக நின்று எதுக்குமே வந்து கோவப்படாமல், அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் அவளுக்கு. எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணுவாள். எதானா சொல்லணும் அப்படின்னாலும் அதை வந்து அழகாக ஒரு கன்வின்சிங்காக சொல்லுவாள். இப்படி பண்ணிடலாம்ப்பா அப்படின்வாளே தவிர இப்படி பண்ணுங்க அப்படின்னு. தோ ஷீ இஸ் அவர் லீடர், ஷீ கேன் சே தட், பட் அவள் வந்து ஷீ ஹஸ் நெவர் யூஸ் தட் பொசிஷன் அஸ் லீடர். அது ஒரு பெரிய விஷயம். ஆல்வேஸ் ஓப்பன் டு சஜஷன்ஸ். So thank you Yamuna for having me in your group. We are really blessed to be in your group, and I wish நம்ம group, நம்ம அஞ்சன மாருதி பஜன மண்டலி நம்ம கொண்டாடிட்டே இருக்கணும். இப்படி நிறைய கல்யாணோத்சவம் பண்ணோம், நிறைய டான்ஸ் பண்ணோம். யமுனா பாடுறதுனால டான்ஸ் குறைவா போகிறது அவளுக்கு. நெக்ஸ்ட் டைம்லேருந்து வேற யாரானா ஒருத்தர் பாடி யமுனா ஃபுல்லாக டான்ஸ் ஆடணுன்றது என்னோட விருப்பம். ஸோ ஆல் த பெஸ்ட் யமுனா ஃபார் ஹேவிங் டேக்கன் அஸ் திஸ் லாங். ஒரு 17-18 வருஷம் நாங்கள் உங்களோட வந்தாச்சு. நம்ம இன்னுமே போவோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அம்மா அப்பா மாதிரி எவ்வளோ வயசு முடியுமோ அவ்வளோ வயசு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். ராதே கிருஷ்ணா. ஐ ரியலி ஐம் பிளெஸ்ட். தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா. யமுனாவோட டெடிகேஷன் அண்ட் அந்த பஜன் எடுத்துன்னு போகிற அந்த டிசிப்ளின், அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. நான் ரொம்ப க்ளோஸாக யமுனாவோட இதுவாக இல்லைனாலும், ஜேர்னி இல்லைனாலும், யமுனாவோட பஜன்ஸுக்கெல்லாம் போனதுலேருந்து நான் அப்சர்வ் பண்ணது வெரி டெடிகேஷன் அண்டு டிசிப்ளின். அவளோட கூட இருக்கிறவாளும் எப்படி அதை பஜனோட இது என்ன, பஜன் சம்பிரதாயத்தை இது பண்ணி பேஸ் பண்ணி பண்ணுற ஒரு இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பர். அது நிறைய கற்றுக்க வேண்டிய இதெல்லாம் நிறைய இருக்குது நம்ம எல்லாரும். ராதே கிருஷ்ணா. यस्या भवद्भक्तजनार्ति हन्तुः पितृत्वमन्येष्व विचार्य दूर्णम् स्तम्भेवदारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसोमम् சரணம் பிரபத்யே. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் யமுனாவை பத்திது. யமுனாவோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளோட எப்படிப்பட்டது அப்படின்றது பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 25 இயர்ஸ், 2000ல இருந்து ட்ரெயின்ல போக ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு ஹலோ ஹலோ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து சாதாரணமா ஹாய் ஹவ் ஆர் யூ அதோட போற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மாதிரி இல்லாம சிலர்கிட்ட கொஞ்சம் வந்து இன்டிமேட்டா இருப்போம், சிலர்கிட்ட எல்லா விஷயம் பேசுவோம், சிலர்கிட்ட கொஞ்சம் இதுவா இருப்போம். ஆனா யமுனாவை பொறுத்த வரைக்கும் யமுனா சர்க்கிள்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவ ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவா. ஒருத்தரும் வந்து ஒஸ்தி மட்டும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஈக்குவல் அவளுக்கு. அவகிட்ட பிடிச்ச அது ஃபர்ஸ்ட் அந்த குணம். ரெண்டாவது, நம்மள வந்து அவ ஃபேமிலியில ஒருத்தராவும் கன்சிடர் பண்ணுவா. அவ அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நம்மளை பத்தி பேசி சொல்லி இருக்கும் போது அவ வந்து நம்மளை பத்தி ரொம்ப மேன்மையா நினைச்சு, உண்மையில சொல்ல போனா யமுனா அம்மா அப்பா என்ன வந்து அவளுடைய முதல் பொண்ணு, மூத்த கூத்துரு அப்படின்னு தான் சொல்லுவா என்ன. யமுனாவோட இந்த 25 வருஷ பயணம் பஜனையில பெரிய விஷயம் இது. ஏன்னாக்கா ஒரு பஜனையை கட்டுக்கோப்பா கொண்டு போறதுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் காப்பாத்துறதுன்றது வந்து பெரிய விஷயம். அதுலயும் எல்லாரையும் தட்டி கொடுத்து கொண்டு போனோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நேச்சர் இருக்கும். எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும், அவளுக்கு கோவமே வராது. விடுப்பா 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 ஓகேப்பா அப்படின்வா. நான் சொல்லுவேன், எனக்கு பாட்டெல்லாம் வராது, என்னை விட்டுடு, எனக்கு சுருதியெல்லாம் தெரியாது, எனக்கு ஜெயா பொண்ணு ஸ்ருதி மாத்திரம் தான் தெரியும், நீ சுருதியோட பாடுனா நான் அப்ப ஜெயா பொண்ணு கூட மாத்திரம் தான் பாட முடியும். இல்லப்பா, தாளம் போட்டு பாடுப்பா, பாட்டு பாடி பாடுப்பா, ஸ்ருதியோட பாடுப்பா. நான் சொன்ன, தாளம் போட்டா பாட்டு வரல, பாட்டு பாடினா சுருதி வரல, எனக்கு குடும்பப்படுத்தாதேன்னுவேன். இல்லப்பா, ட்ரை பண்ணுப்பான்னு. நல்ல பேஷன்ஸ், நம்மள மென் பண்றது. அதாவது தான் மாத்திரம் நன்னா பாடி பேர் வாங்கணும்னு நினைக்காம நம்ம கூட இருக்கிறவாளும் நன்னா பாடணும்னு நினைக்கிற அந்த மனசு,
அது எல்லாருக்குமே ரொம்ப வராது. அவளை தான் ரொம்ப மேன்மை பத்தி காட்டுவா, நம்மளெல்லாம் கொஞ்சம் மட்டம் தட்டுவா. அந்த மாதிரி கிடையாது. நம்ம அவ கூட இருக்கச்சே நம்ம நல்லா ஷைன் பண்ற மாதிரி பண்ணுவா. அதுவும் இந்த பிகினிங்ல எல்லாம் பாலையா கார்டன்ல போய் பாட்டு கத்துக்க போனது, பஜனை கத்துக்க போனது என்னால மறக்கவே முடியாது. ஆர்என்பி பார்ட்னர்ஸ்ல இருந்து ஒரு 2-2:30 மணிக்கு கிளம்பி விஜயநகரம் பஸ் ஸ்டாப் வந்துட்டு அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சி பாலையா கார்டனுக்கு வருவேன். நான் 2:30 மணி 3 மணிக்குள்ள நான் வந்துருவேன். இவாள்லாம் 6 மணிக்கு தான் பஜனை பாடுறதுக்கு வருவா. அப்போ பொறுமையா இருந்து பாட்டு கத்துண்டு அதுக்கப்புறம் ராத்திரி 10:30 மணிக்கு ஆத்துக்கு போவேன். ஈஸ்ட் தாம்பரம் வரைக்கும் தான் பஸ் இருக்கும். அங்கிருந்து கிராஸ் பண்ணி ரயில்வே லைனை வெஸ்ட்டுக்கு போய் அங்கிருந்து தான் ஆத்துக்கு போனோம். இது எதுக்கு சொல்றேன்னாக்கா, நம்மளுக்கு நாம சங்கீர்த்தனம், பஜனை, பெருமாளுடைய ஸ்மரணை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சுகிருதி, பூர்வ ஜென்ம புண்ணியம் நமக்கு கொஞ்சம் இருந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். அபிராமி பட்டர் சொல்லும் போது என்ன சொல்றார், நல்ல தொண்டரோட கூட்டு கண்டாயின்னு சொல்றார். நமக்கு நல்ல தொண்டர்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சத் சங்கம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது நிறைய பஜனை சாதாரணமா ட்ரெயின்ல பாட ஆரம்பிச்சு, அப்புறம் ட்ரெயின்ல கூட 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 பாடி, அப்புறம் பஜனைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு. எத்தனை பஜனை திருநீர்மலையில எத்தனை பஜனை, எத்தனை திருப்புகழ் பஜனை. சிறுவாபுரி போயிருக்கோம் திருப்புகழ் முருகனை பாடுறதுக்கு. அப்புறம் மயிலம் போயிருக்கோம், ரத்னகிரி போயிருக்கோம், அப்புறம் வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோவிலுக்கெல்லாம் போயிருக்கோம், மல்லக்கோட்டைக்கு போயிருக்கோம். அதே மாதிரி திருமயிஷையில எத்தனை பஜனை, இந்த பெருமாள் திருநீர்மலையில எத்தனை பஜனை, நிறைய பஜனை. பாடி 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 நம்ம குரல் கூட கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி மெண்டா இருக்குன்னா அது பெரிய விஷயம். எங்க சித்தப்பா சொன்னார், முன்னெல்லாம் உன் குரல் கேட்க ரொம்ப கரடு முரடா இருக்கும், இப்ப ரொம்ப மென்மையா இருக்கும் குரல், பதிகெல்லாம் பாடும்போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த கிரெடிட் யமுனாக்கு தான் போய் சேரும். இதனால இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி, அதுலயும் அந்த திருப்புகழ் பஜனை என்னால மறக்கவே முடியாது. திருப்புகழ் பஜனைனால யமுனா சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா திருப்புகழ் பஜனை பாட போனப்ப நாங்க 2 பேர் தான் இருந்தோம், பாலன் சார் மாத்திரம் இருந்தார். இவ நல்ல கண்ண மூடின்னு உணர்ச்சி மயமா பாடச்சே முதல் லைனே பாடுவாளா அடுத்த லைனுக்கு போயிடுவாளான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கண்ண மூடின்னு பாடச்சே முன்ன பின்ன பாடுவா. அதனால நான் மூஞ்சியே பார்த்து ஐயோ அடுத்த லைன் போவாளா இந்த லைன் பாடுவாளான்னு பயந்து பயந்து பாடினது அது ஒரு புது அனுபவம். ஆனா யமுனாவோட அம்மா அப்பா சிஸ்டர்ஸ் எல்லாருமே நம்மள அவ ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே கன்சிடர் பண்ணி எல்லாரும் நம்மள அரவணைச்சுன்னு போய் அது பெரிய கிரேட் என்ன சொல்றது, நம்மளுக்கு அது ஒரு கொடுப்பனேன்னு தான் சொல்ல முடியும். யமுனாவோட ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது என்னால மறக்கவே முடியாது. யமுனாவே சொல்லுவா, நான் இல்லாம நீ இல்ல கீதான்னு சொல்லுவா. அது மாதிரி யமுனா இல்லாம நான் இல்ல. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ராதே கிருஷ்ணா. Yamuna, congratulations for the Silver Jubilee celebration. And congratulations to all the Radhes in the group. ஸோ ஒரு ராதையும் அவங்களுடைய ஜேர்னி வித் யமுனா பற்றி அழகாக சொல்லிகிட்டே வராங்க. நான் தான் வீடியோ கம்பைல் பண்ணதுனால என்னால் எல்லாத்தையுமே கேட்க முடிஞ்சுது. ஸோ அது பயாஸ்ட் இல்லாமல் நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னோட ஜேர்னி நாட் லைக் அதர்ஸ். நான் ட்ரெயினில் அவங்களோட பாட்டெல்லாம் பாடி அந்த மாதிரி கிடையாது எனக்கு. இன்ஃபேக்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஹைதராபாத் கீதா for introducing me to this group. அவ சொல்லிட்டு இருப்பான், நான் ட்ரெயினில் போவோம் பாடுவோம் பஜனுக்கெலாம் போவோன்னு. பட் அவ்வளோ எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. ஒரு நாள் ஷி ஆஸ்ட், தாம்பரத்தில் ஒரு பஜன் இருக்கு வரியான்னு. ஸோ பீங் சண்டே நான் ஓகே நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த பஜன் அட்டன் பண்ண உடனே எனக்கு அந்த குரூப்போட வைப்ரேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். அவளோட பக்தி ஸ்ரத்த, அந்த ஒரு வாழ்த்திக்காமல் ஒரு அகங்காரம் இல்லாமல் ஒரு பாடினதெல்லாம் என்ன ஒரு புது ஆளாகவே பார்க்காம அந்த ட்ரீட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த குரூப்பில். ஸோ அதனால ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடுது. ஸோ எனக்கு இதுலேயும் கொஞ்சம் பஜன்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் நான் ரொம்ப அட்டன் பண்ணதில்லை. பட் லிமிட்டடாக எப்பப்போ முடியுமோ அப்போல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆஃபீஸில் லீவு, வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் நான் பெங்களூர் போயிட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் இருக்கும்போது எப்பப்பெல்லாம் சென்னையில் இருக்கணும் அப்போல்லாம் நான் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் அவளோட அந்த பக்தி பாவம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சதுனால அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுனால வீடியோ
அவளுக்கு எப்பயும் வீடியோஸ் பண்ணி போட்டு அந்த மாதிரி மீடியாவில் ஏதாவது பண்ணணும்னா லைவ் ஏதாவது ரெக்கார்ட் பண்ண அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் என்னோட கைங்கரியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் கொரோனா டைம் போது இந்த ஒரு ஆன்லைனில் ரெகுலராக ஒரு பாட்டுலாம் பாட வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைட்டியில் பாட வச்சு அதெல்லாம் வந்து இட் வாஸ் ஸோ நைஸ். அதில் என்ன பெரிய ஒரு இதுன்னா அத்தனை பேர் பாடுறதையும் யமுனா வந்து பொறுமையாக கேட்டு ஒருத்தருக்கும் தனித்தனியாக வந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்த உடனே ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க, இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அது ஒரு அழகாக எல்லாருக்கும் ஒரு ஃபீட்பேக், யாரும் ஹர்ட் ஆகாத மாதிரி. ஆனால் ஒவ்வொரு பாட்டையும் கேட்டுப்பா ராத்திரி 12-1 மணிக்கெல்லாம் ஃபீட்பேக் அனுப்புவோம். அப்போ அந்த மாதிரி பொறுமை, யமுனா மாதிரி பொறுமை வந்து ஹவ் நாட் சீன். நிச்சயமாக ரொம்ப பொறுமை யமுனாக்கு. ப்ளஸ் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து எல்லாருக்கும் வந்து பாட்டு சொல்லி கொடுத்தா. இன்னைக்கு ஏதோ இந்த அளவுக்கு ஸ்ருதி தாளத்தோட நான் பாடுறேன்னா அந்த அவங்க சொல்லி கொடுத்தது அது வந்து நிஜமா இட்ஸ் ரியலி ஹெல்ப்டு மீ டு இம்ப்ரூவ் மை சிங்கிங். ஸ்ருதினா என்ன, எப்படி இருக்கணும், இது அதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப அழகாக பாட தெரியாதவாளை கூட புரிஞ்சுக்கிற மாதிரி கிளாஸ் எடுத்து பொறுமையாக திருப்பி திருப்பி பாடு பாடு பாடுன்னு சொல்லி பாட வச்சு கரெக்ஷன் பண்ணி those days are really great. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி இருந்தது. அது ஒன்று. ஸோ இது பண்ணும்போது I have to tell about Yamuna and Jaya combo. சூப்பர் காம்பினேஷன். ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஒரு அட்மினா இருந்துட்டு அவளோட எல்லா பஜனுக்கும் என்ன லிரிக்ஸ் வேணும், என்ன யார் எப்போ வரா, எந்தெல்லாம் வரா, சான்ஸே இல்லை. தட் காம்போ இஸ் ரியலி கிரேட். அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இவாளை நான் ஊட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். கொஞ்சம் டிட்டாச் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி இவாளெல்லாம் கூப்பிட்டு எதான கூப்பிடணும், நம்ம ஊருக்கு கூப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்த உடனே கேட்டேன் வரீங்களா அப்படின்னு. எல்லாரும் அது அவளே தான் செலவு பண்ணின்னு வந்தான். ஆனால் ஊட்டியில் ஒரு 6 பஜன் காத்தால சாயங்காலம் அப்படின்னு ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப நல்லா ஒரு வைப்ரேஷனோட போச்சு. அது இந்த பஜன் பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் பஜன் குரூப். ஊர் சுத்த போயிட்டோம்னா அது தனி. அதுவும் கூத்தடிச்சோம், ரொம்ப நல்லா கூத்தடிச்சோம் ஜம்முன்னு. வெளியில் ஊர் சுற்றி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தோஸ் டேஸ் ஆர் ரியலி கோல்டன் டேஸ். ரொம்ப நல்லா இருந்து என்ஜாய் பண்ணோம் அந்த 3 நாளும். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சொல்லணும்னா இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நானே வந்து இவ்வளோதான் போடணும்னு டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். நானே ரொம்ப பேச முடியாது. ஸோ நீங்கள் இன்னும் நிறைய இந்த மாதிரி பஜனை பண்ணி இன்னும் மெம்மேல நிறைய வளர்ந்து இன்னும் 50 எட்டணும். அதுக்கு நான் வந்து பெருமாளையும் தாயாரையும் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் யமுனா. மை பிரணாம்ஸ் டு பேரண்ட்ஸ். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. அஞ்சன மாருதி பஜன மண்டலிக்கு ஜெய். வெள்ளி விழா கொண்டாடும் இந்த அஞ்சன மாருதி பஜனை மண்டலிக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உய்ய ஒரே வழி பகவன் நாம சங்கீர்த்தனம் தானே. அதை பிரச்சாரம் செய்து அனைவரையும் பக்தி சன்மார்க்கத்தில் பரவசப்பட செய்து வைக்கும் இந்த பஜனை மண்டலியின் ஓர் அங்கத்தினராக நானும் இருப்பதற்கு, இந்த வாய்ப்பை பெற்றதற்கு அந்த பகவானுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹைதராபாத்திலிருந்து வேலை மாற்றத்தினால் நான் சென்னை வந்து 4 வருடங்கள் தங்கியிருந்த பொழுது அங்கு லோக்கல் ட்ரெயினில் போச்சு. இந்த பஜனை மண்டலியில் இருக்கிற அங்கத்தினர் எல்லாரும் டெய்லி அந்த காத்தால ஆஃபீஸ் போகிற டைம்லேயே இருக்கிற டைமில் எல்லாரும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த காந்தர்வ குரல் வந்துட்டு இவெல்லாம் பாடுறதை கேட்டு அதில் ஒரு ஈர்ப்பு கொண்டு நானும் அவளோட போய் சேர்ந்தேன். யாரோ புதுசாக வந்திருக்கான்ல, எந்தவித ஒரு பேதபாவம் எதுவுமே இல்லாமல் உடனே என்னையும் அதில் ஒரு அங்கத்தினராக எடுத்துட்டு எல்லா பஜனையெல்லாம் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து எங்களை இதில் ஒரு உறுப்பினராக வந்து எங்களையும் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த பஜனை மண்டலியோட
முக்கியமாக எங்கள் யமுனா முரளிக்கு ரொம்ப ரொம்ப நமஸ்காரம். கீதை சொன்ன பார்த்தசாரதி நாமங்களை வாயார பாட, அதுவும் அனைவரும் கூடி பாட அஞ்சனமார்த்தி பஜனை மண்டலியை உருவாக்கிய ஜி பார்த்தசாரதி அவர்களே, தாயார் கருணை இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி எங்கள் வரலட்சுமி அம்மா அந்த தாயாரோட கருணையோட இந்த பஜனை மண்டலி இன்று வெள்ளி விழா கண்டு கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். நாமமாயிரம் ஏத்த நின்ற நாரணனின் திருநாமங்களை பஜனை பாடல்கள் மூலம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த யமுனா முரளிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். யமுனா நதியில குளிச்சு அந்த கிருஷ்ணானுபவம் அடைந்த அனைத்து கோபியர்களைப் போல நாங்களும் இந்த யமுனா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பஜனை பாடல்களை பாடி அந்த கிருஷ்ணானுபவத்தை நாங்களும் பெற்றோம். அந்த ஆனந்தத்தை அனைத்து ராதைகளும், இந்த குழுவில் உள்ள அனைத்து ராதைகளும் அதே ஆனந்தத்தை அந்த யமுனா நதியில் குளித்தது போல இந்த யமுனா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பஜனையினால் நாங்கள் அடைந்தோம் என்பதற்கு வேறு கருத்தே கிடையாது. இந்த பஜனை மண்டலியில எல்லாருக்கும் பாட்டு கற்றுக் கொடுத்தது இல்லாம நாங்க சென்னையில மாத்திரம் இல்லாம ஹைதராபாத்ல வந்துட்டு மூன்று முறை விநாயகர் சதுர்த்தி உற்சவத்துல 2 முறை வந்து இங்க பஜனை பாடியிருக்காங்க. ஒரு முறை தியாகராஜ உற்சவத்தில் தியாகராஜரின் கதையை அப்படியே ஒரு அழகாக ஒரு இசை நாடகமாக பண்ணி இங்க ஹைதராபாத், அதுவும் தெலுங்குல எழுதி இங்க எல்லாரையும் வந்துட்டு பரவசப்படுத்தினார்ன்றது ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ தமிழ் மாத்திரம் இல்லை, தெலுங்குன்ட்டு இல்லை, எந்த பஜனை பாடல் பாட சொன்னாலும் எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று அதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து கூட இருக்கிற யமுனா முரளிக்கு ரொம்ப 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 எங்கள் தேங்க்ஸு. இதே மாதிரி இந்த பஜனை மண்டலி வெள்ளி விழா இப்போ காண்ற மாதிரியே இன்னும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து இந்த பஜனை மண்டலி இன்னும் மேன்மேலும் வளர்ந்து தங்க விழா, பவழ விழா, நூற்றாண்டு விழா என்று கொண்டாட வேண்டும் என்று அந்த ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கள் எல்லாருக்கும், இந்த அகத்திரர் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பெருமாளை வேண்டிக்கிறோம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா, நமஸ்காரம். மை நேம் இஸ் கனகதாஸ். எனக்கு யமுனா ஆண்டியை 4 இயர்ஸாக தெரியும். எப்போவுமே என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபுல் ஃபேமிலியும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ சுமதி ஆண்டி ஸ்லோகா சொல்லி தருவாங்க. பாட்டி தாத்தா வந்து நான் என்ன பாடுறேன்னா வந்து அதை கேட்டு ஃபீட்பேக் அனுப்புவாங்க. என்னோட அம்மா வந்து எப்போ அம்மா ஏதாவது காம்படிஷனுக்கு ஏதாவது பாட்டி கேட்டாலும் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து சொல்லி தருவாங்க. தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா. Radhe Krishna. I'm part of this Anjana Maruti Bhajan Mandali almost like 5.5 years now, Nanikaren. So it was more of an accident. I'm not related to music anywhere actually. பட் வந்து சின்ன குழந்தைலேருந்து ராதா கல்யாணம் அந்த மாதிரி பஜன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ when my son was 1.5 years old வந்து இந்த வீடு தூரம் விட்டலன் மாதிரி கோபி பாகவதர் வந்து ஜெயா ஆண்டி அதுக்கு ஆண்டரங்கன் இது பண்ணியிருந்தார். ஸோ அப்போ வந்து அவனுக்கு ஆக்சுவலி நல்ல ஜுரம். ஸோ அந்த இதில் வந்து ஐ வாஸ் இன் பிபிடி அண்ட் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கோயிங் த்ரூ. அப்போ வந்து எப்படியாவது வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம். எனக்கு யாரையுமே தெரியாது, ஜஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் வந்து அந்த வீடு தோறும் வீட்டலன் இதை பார்த்துட்டு ஸ்ரீ பாண்டரங்கன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். ஸோ அப்போ பஜன்லாம் சூப்பராக நடந்தது. அதுக்கப்புறம் ஐ ரியலி காட் ரொம்ப இமோஷ்னல். அப்போது குழந்தைக்கு ஜுரத்தோடு விட்டுட்டு வந்தேன். அப்புறம் வந்து ஆக்சுவலி தாம்பூலம் எடுத்துக்காமல் திருப்பியும் வந்துட்டேன் ஆற்றுக்கு. அப்புறம் திருப்பி ஐ வெண்ட் பேக் டு திருப்பியும் ஜெயா ஆண்டி ஆற்றுக்கு போய் வந்து தாம்பூலம் எடுத்துக்கும் போது தென் ஐ இன்கொயர்ட் அபவுட் த பஜன்ஸ். ஏன்னா வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் அந்த பஜன்ஸ் பாடினது எல்லாமே. ஸோ ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்ஸ் தென் ஐ ஸ்டார்டட் அவளோட பாட்டு பாடுறது. ஐ திங்க் கோவிட் வந்தது, அதுக்கப்புறம் வி ஹேட் லாட் ஆஃப் ஆன்லைன் செஷன்ஸ். ஸோ சின்ஸ் தென் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் குரூப். எப்போ முடியறதோ போவேன். அண்ட் எங்கள் யாருக்குமே மியூசிக் தெரியாது, எனக்கும் எங்கள் அதுக்காருக்கும். பட் சம்ஹவ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் சம்வேர் இட் இஸ் கனெக்டட். எப்படி வந்து இந்த கனெக்ஷன் வந்தது அப்படி சொல்லிட்டு. ஸோ ஈவன் என்னோடய பையன் பாடுவான், ஸ்லோகம் சொல்லுவான், அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. So, but since 6 years, he also started singing on any bhajan we go. Yamuna aunty வந்து he gives an opportunity for him in the stage ஒரு ஸ்லோகாவோ பஜனோ. So almost like from 3 or 3.5 years
ஐ திங்க் வி ஆர் கோயிங் வித் ஹிம் அவனோட இதுலேருந்து. அண்ட் இப்போ கூட வந்து லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, நிறைய என்ன காம்படிஷன், ஏதாவது காம்படிஷன் வந்தது, ஏதாவது பஜன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட ஐ ரீச் அவுட் டு ஹர். எனக்கு சொல்லி தரதில்ல, எனக்கு டைம் இல்லை, இந்த டெக்னிக்காலிட்டிஸ்லாம் தெரியணும் அப்படின்னா அவளை நான் ரீச் அவுட் பண்ணினேன்னா எனி டைம் வந்து ஷீ ஸ்பெண்ட்ஸ் ஹர் டைம். நானே சம்டைம்ஸ் மறந்து போயிடுவேன். இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஷீ ஃபாலோஸ் அப் அண்ட் தென் அவளோட டைமை வந்து அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறான் இர்ரெஸ்பெக்டிவ். அந்த இந்த கரண்ட் ஏராவில் வந்து இப்போது இவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக யாராவது இருப்பாளா அப்படிங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வி ஆர் ரியலி கிரேட்ஃபுல் டு யமுனா ஆண்டி அண்ட் ஹர் ஃபேமிலி. நாட் ஜஸ்ட் யமுனா ஆண்டி, சுமதி அக்கா எப்படி இது கனெக்ட் ஆச்சுன்னே நானே யோசிச்சு பார்ப்பேன். எவ்ரி டைம் ஐ திங்க் அபவுட் தட், ஹவு ஐ வென்ட் டு தட் பஜன் அண்ட் இட் காட் கனெக்டட். அப்புறம் சுமதி அக்கா இப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்து ஆல்மோஸ்ட் லைக் 3-4 years வந்து இட் ஸ்டார்டட் வித் தட் திருப்பாவை. அண்ட் any shloka, even now any shloka for any of his school competition or other competitions or anything I call her, she makes sure she teaches him. So we are really grateful for that. And even Vijaya aunty கூட வந்து இந்த பக்தி இதில் வந்து எதுவாக இருந்தாலும் they motivate Kanakadas for each and every small things he does. ஸோ ஆல்வேஸ் பீயிங் வெரி சப்போர்ட்டிவ் எங்களுக்கு, எனக்கும் கனகதாஸ்க்கும். ஸோ வந்து எல்லாருமே லைக் நாட் ஜஸ்ட் யமுனா ஆண்டி, சுமதி அக்கா, அங்கிள் ஆண்டியாக இருக்கட்டும், என்ன அவன் பண்ணினாலும் தே வில் கால் and then they share their feedback and share their blessings and wishes in the audio, சின்ன விஷயமா இருந்தால் கூட. ஸோ we are so grateful to her entire family. ஸோ அந்த ஒரு அன்கண்டிஷ்னல் செல்ஃப்லெஸ் இது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுவாங்க. என்டையர் ஃபேமிலி எல்லாருமே அப்படி இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தி சஞ்சனா பாரதி பஜன் அண்ட் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யமுனா ஆண்டி அண்ட் ஹர் family for this. Thank you so much. Radhe Krishna.